ஓட்டு கேட்க வர அத்தனை பேத்துக்கும் கேளுங்க. வேட்பாளர்கள் அண்ணன் சு வெங்கடேசனா இருக்கட்டும், இல்ல சரவணான்னு இருக்கட்டும், எல்லார்ட்டையும் கேளுங்க. நீங்க வரீங்களே மதுக்கடையை ஒழிப்போம்னு சொல்றீங்களே, உண்மையாவே மதுக்கடையை ஒழிப்பீங்களா? இல்ல போன வருஷம் இதே மாதிரி தானே ஓட்டு கேட்டிருப்பாரு பாராளுமன்றத்தில் அண்ணன் சு வெங்கடேசன் கேட்டிருப்பார்ல. இன்ன வரைக்கும் ஏன் உங்களால மதுக்கடையை ஒழிக்க முடியல? திருப்பி நீங்க ஏன் பாராளுமன்றத்தில் நிக்கிறீங்களே? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. 5426 கடை இருக்கு, அதாவது மதுக்கடைகள் இருக்கு. உங்களால நினைச்சா ஒரு கடையை கூட பூட்ட முடியல. ஆனா இதை எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்கு? அதை திராவிட ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் பள்ளிக்கூடங்கள் அதிகமா இருக்கா இல்ல மதுக்கடைகள் அதிகமா இருக்கான்னு நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எங்க நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், எளிய பிள்ளைகள் மட்டும்தான் இந்த அரசியலை சொல்ல முடியும். நீ அதே மாதிரி ஒவ்வொரு கூட்டத்திலும் மற்ற ஏதாச்சும் கூட்டம் வந்தா இங்க ஒரு மேடைக்கு பின்னாடி குவாட்டரும் கோழி பிரியாணி வச்ச கூட்டங்கள் தான் இருக்கும். ஆனா இங்க கூட்டின ஒவ்வொரு கூட்டமும் எங்க காவல்துறை அண்ணன்களாக்கட்டும் சரி, ஒவ்வொரு கூட்டமும் சரி, எங்க தமிழ் தேசிய அரசியலை பேசுறதுக்கும் தூய அரசியலை பேசுறதுக்கும் காதார கேட்டுட்டு இருக்கும் போது உண்மையிலே எங்க நாம் தமிழர் கட்சி வென்றோட நம்பிக்கை எங்களுக்கு கண்டிப்பா அரசியலுக்குள்ள போறேன்னு கேட்டாங்க. ஆமா, அரசியல்ன்றது சாக்கடை தான். இந்த 50 வருஷமா அந்த சாக்கடையை சுத்தம் பண்ண வந்த பெண் தான் நான். அதைத்தான் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்லியிருக்காரு. என்ன மாதிரி எல்லா பெண்களுக்கும் அரசியல் தெரியணும், இஸ்லாமிய பெண்கள் மட்டும் இல்ல, எங்க எல்லா பெண்களுக்கும். அதுதான் எங்க அண்ணன் 20 பெண் வேட்பாளர்களை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நியமிச்சிருக்காரு. நீங்க 50 வருஷம் ஓட்டு போட்டீங்க, என்னோட மக்களுக்கு தான் கேட்கிறேன். இதைத்தான் பழனி பாபா அன்னைக்கே சொன்னாரு. சிறுபான்மைன்னு உங்களை முடக்கி வச்சு உங்கள்கிட்ட ஓட்டு கேட்டுட்டே இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட நீங்க கேட்டீங்களா சிறுபான்மைக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? அப்ப நீங்க சிறுபான்மைனா பெரும்பான்மை யாருன்னு நீங்க ஒரு நாளாச்சும் கேட்டிருக்கீங்களா? நாங்க ஏன் சிறுபான்மையா இருக்கணும், எங்களுக்கு ஏன் இப்படி சிறுபான்மை நீங்க சொல்றீங்கன்னு அதை கேட்ட ஒரு காரணத்துக்காண்டி எங்க அத்தா பழனி பாபாவை கொண்டு இந்த RSS கொண்டிருக்கு. அதை இன்னைக்கு அதை வெளிக்காட்டு தெரிய வச்சது எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். அதை ஒவ்வொரு மக்களும் புரிஞ்சுக்கணும், முக்கியமா என் சொந்தங்கள் அத்தனை மக்களுக்கும் புரிஞ்சுக்கணும். இப்ப இதே மாதிரிதான் பாஜக அரசு என்ன சொல்லுது, இஸ்லாமியர்களை பார்த்தா எதிரிகள் மாதிரியும் இந்துக்களை பார்த்தா இஸ்லாமியர்கள் எதிரி மாதிரியும் காட்டி வெறும் மத அரசியலை மட்டும் பண்ணிட்டு இருக்கு இந்த பாஜக அரசு. எத்தனை ஜஸ்டிஸ் வந்துச்சு நீங்களே பாத்தீங்களா இந்த பாஜக அரசுல? போன மாசம் கூட ஒரு பெண் புதுச்சேரியில ஒரு 9 வயது பெண்ணை கற்பழிச்சு கொண்டிருக்காங்க. அப்ப என்ன நாட்டுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி நீங்க எல்லாம் பாஜகவுக்கு ஓட்டு போட போறீங்க? ஒரு நிமிஷம் இந்த தமிழ் மக்கள் அனைவரும் யோசிங்க. தமிழர்களுக்காக அடுத்த தலைமுறைகள் எங்களை தவிர பேசுறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. அதனாலதான் உங்க பிள்ளைகள் நாங்க இந்த களத்தில் அரசியல் செய்யறோம். இந்த அரசியல்ன்றது சாக்கடை முற்றும் அழிக்கிறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். அரசியல்ன்றது ஒரு தூய அரசியலை கொண்டு வரதுக்கு தான் இந்த களத்தில் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அனைவரும் நாங்கள் இறங்கியிருக்கோம்.